கரூரில் ஒரு சதியை பண்ணி எங்கள் மேலே பழியை போட்டிருக்காங்க. அந்த பழிக்கு ஒரே ஒரு தலைவருக்கு வந்து ஒரு ஆறுதல், கரூர் தொகுதியை வெற்றியாக கொண்டு வந்து அவர் காலில் வைக்கணும். தாவேக்கால போட்டியிடுற நண்பர் மதியழகன் வந்து பச்சிளம் குழந்தைகள்லாம் 2 வயசு குழந்தைங்கள்லாம் இறந்து போனதை ஒரு அரசியலாக்கி அதனால் வந்து நாங்கள் தாவேக்கா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு மட்டமான அரசியல் நடத்துறதுனால கொஞ்சமும் அதை மனசில் கூட நினைக்கல. அந்த மாதிரி மட்டமான அரசியல் பண்ணி அதுக்கு வந்து அவங்க இறந்ததுக்கு நீதி வந்து விஜய் முதல்வராகணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். அந்த மாதிரி அது ஒரு தவறான எண்ணங்கள், அந்த மாதிரி பேச்சவே நான் ரொம்ப கொச்சையாக நினைக்கிறேன். அதனால் அவங்களோட நம்ம கம்பேரிசனுங்கிறது வந்து எங்களுக்கு இல்லை. அந்த நிகழ்வுனால நமக்கு ஒரு பதவி கிடைக்கும்னா அந்த மாதிரி பதவியெல்லாம் அது நிற்காது. கரூர் மக்கள் அதனால் எவ்வளோ பெரிய துயரத்தில் எத்தனை குடும்பம் பரிதவிச்சு போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இது வந்து எப்படி சம்பவம் நடந்ததுன்னு அது கோர்ட்டில் இருக்குது. அது நம்ம போய் விமர்சிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறது வந்து அந்த மாதிரி இதை வந்து அதை கம்பேர் பண்ணி பேசுகிறதே எனக்கெல்லாம் தவறாக நினைக்கிறேன். அவங்கள நாங்கள் போட்டியாளராகவே கருதலைங்க. அதுவும் இந்த மாதிரி காரணத்தை சொல்லி ஒருத்தவங்க ஓட்டு கேட்குறாங்கன்னா நாங்கள் அவங்க எந்த காரணத்தையும் எங்களோட அவங்க போட்டியாளராக நாங்கள் கருத மாட்டோம். மக்கள் ஆனால் அது நீதி அப்படி இல்லைங்க. அது நீதியும் அல்ல, அது தர்மமும் அல்ல. அவங்க அந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தவறான செயலாக நினைக்கிறேன். அந்த காரணம் காட்டி நான் அதனால தான் எலெக்ஷன் நிற்கிறேன். வீட்டுக்கு ஒரு விஜய் அவங்க இருந்துட்டு போகட்டுங்க. அதை பற்றி நம்ம அதுக்கு அடுத்தவங்களை பற்றி நம்ம கேட்குறதுக்கு இல்லை. நம்ம கட்சி செஞ்சது எங்களுக்கு போதுமானது. அதனால் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, அவ்வளோதான். நம்ம அடுத்தவங்களுக்கு ஏன் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்ல நான் வரல. எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க, நாங்கள் ஜெயிப்போம். ஒரு 41 பேர் குழந்தைங்கள் உட்பட இறந்துருக்காங்க. அதை வந்து ஒரு அரசியலாக்கி அதனால் நாங்கள் ஆதாயம் தேடுறோம், அதனால் நாங்கள் ஜெயிப்போம்னு இந்த மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் இந்த நிகழ்வை வந்து ஒரு பேசும் பொருளாக கூட நினைக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய துக்க சம்பவம் எங்கள் பகுதியில் நடந்துருச்சேன்னு நாங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறோமே ஒழிய இதனால் எங்களுக்கு ஓட்டு வாங்கவும் அவங்களோட அந்த மாதிரி எண்ணங்கள் எங்கள் மனசில் கூட வராது. அது யாரும் எந்த மனிதனும் அதை ஏற்றுக்க மாட்டான்.